வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் முதலடை பருவத் தேர்வு 2025 11ஆம் வகுப்பு உயிரியலுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். பயோபாட்னி பயோசாலஜின்னு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். 11th பயாலஜி பொறுத்த வரைக்கும் 25 எடுத்திருக்காங்க. உயிரியலுடைய புதிர்னு அழைக்கப்படுவது வைரஸ். தாவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா தியோபிராஸ்டஸ். ஜிம்னோஸ்போம் கருவுன் திசு கருவுறுதலுக்கு பின் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புக் பேக் தான் இது. ஓங்கியை கேமிட் இதுவும் புக் பேக்கு. கீழ்கண்டவற்றில் பல்காய்ப்பு தாவரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது புக் பேக் தான். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு விரியான் வரையறு, பூஞ்சை வேரிகள் என்றால் என்ன, பிளக்டோஸ்டீல் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, பீட் எனப்படுவது யாது, வேரின் பண்புகளை குறிப்பிடு. இந்த கொஷினில் நல்லா தரவாக படித்து எழுதி பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி 3 மார்க் கொஷின் 3 × 3 9 பொறுத்த வரைக்கும் ஆர்கி பாக்டீரியங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறிக்கவும், ஆஞ்சியோஸ்போமுக்கும் ஜிம்னோஸ்போமுக்கும் இடையே காணப்படும் வேறுபாடுகளில் ஏதேனும் 3 குறிப்பிடு, இலை தொழில் காம்பு வரையறு, ஒற்றை மடிய வாழ்க்கை சுழல் என்றால் என்ன. இது ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடியது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இலை எடுக்கமைவு என்றால் என்ன, அதன் வகைகளை விளக்குக, ஒரு முக்கியமான 5 மார்க்கு. ஸோ அடுத்து வந்து நமக்கு பயோசுவாலஜி தமிழ் மீடியம் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, இதில் பாலிடைபிக் பேரினம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு, சைசோசிலோமேட் என்ட்ரோசிலோமேட் வேறுபடுத்துக, சுடர் செல்கள் என்றால் என்ன, டெர்க்கம் ஸ்டெர்னம் ஆகியவற்றை வேறுபடுத்துக, ரத்தம் ஏன் தனித்துவமான இணைப்பு திசை என்று அழைக்கப்படுகிறது, பெயரிடுதலுக்கான அடிப்படை விதிகளை கூறுக, குருத்தெலும்பு மீன்களை எலும்பு மீன்களிலிருந்து வேறுபடுத்து, மீள்தன்மை நாரிலை மீள்தா தன்மை நாரை வேறுபடுத்துக, கரப்பாம்பூச்சி பார்வையின் வகைகளை கூறி விளக்குக, ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தோன்னா உடற்குழி அடிப்படையில் விலங்குகள் வகைகளை வரி, எபித்தீலியம் என்றால் என்ன, அதன் பல்வேறு வகைகளின் பண்புகளை தருக. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. இதான் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபர்ஸ்ட் மிட் டெஸ்ட்டுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். தேங்க்யூ.